சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகா திவினேஷ் அவர்களை கதற விட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு செட்ல அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் சரிகமபா சங்கமம் அப்படின்னு நான் சொல்லணும். அதாவது சரிகமபா நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆகி 10 வருஷம் ஆகிருச்சு. அதனால இது வரைக்கும் நடந்த அனைத்து சீசன்ல இருக்கக்கூடிய நல்லா பாடுற கண்டஸ்டன்ஸ், கலந்துகிட்ட கண்டஸ்டன்ஸ்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 1 vs 1 மாதிரி வச்சுட்டு இருக்காங்க. அதாவது சீனியர் கண்டஸ்டன்ஸ் ஒருத்தவங்க, இப்ப இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் ஒருத்தவங்க பாடுற மாதிரி பாட வச்சிருக்காங்க. அந்த வகையில கடந்த சீசன்ல கணக்குன திவினேஷ், இந்த சீசனை கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அபிஷேகா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு பாடலை 2 பேருமே போட்டி போட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் 2 பேருமே பழைய பாடல் பாடுறதுல பெஸ்டானவங்கன்னு நமக்கு தெரியும். அதுலேயும் திவினேஷை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் திவினேஷையே கதற விட்டுருக்காங்க அபிஷேகா அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிருக்கு. அதாவது ரொம்ப கஷ்டமான கூடிய ஒரு பாடலை அவங்க எடுத்து பாடியிருக்காங்க. அந்த ஒரு பாடலை மூச்சு விடாமல் பாடக்கூடிய பாடல் மாதிரி தான் இருந்திருக்கு. 2 பேருமே போட்டி போட்டு அந்த ஒரு பாடலை பாடியிருக்காங்க. ஆனாலுமே ஒரு கட்டத்தில் திவினேஷ் அவர்கள் அந்த ஒரு பாடல்ல ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு, மூச்சு வாங்கியிருக்காரு. ஆனால் அபிஷேகா கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம அந்த ஒரு பாடலை ரொம்ப சூப்பராக பாடி முடிச்சிருந்திருக்காங்க. 2 பேருமே பாடி முடிச்சதுக்கப்புறம் ஒட்டுமொத்த அரங்கமுமே அதிர்ந்து போயிருக்கு. அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க 2 பேருமே கொடுத்திருந்தாங்க. தொடர்ந்து ஜட்ஜஸ் எல்லாமே 2 பேரையும் புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. அதுலேயும் திவினேஷ் உன்னையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே ஸ்டேஜில் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. திவினேஷ் அவர்கள் கடந்த சீசனை எப்படி கலக்குனாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி இருக்கையில இந்த ஒரு சீசன்ல கலந்துக்கக்கூடிய அபிஷேகா அவர்கள் அவரை பயங்கரமா வச்சு செஞ்சிருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த போட்டி எவ்வளவு சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒரு வாரம் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்க போகுது. அதுலயும் மகா சங்கமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல இருக்கும் போது மற்ற கண்டஸ்டன்ஸ், நமக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸை மறுபடியும் பார்ப்போம், அவங்களோட குரலை மறுபடியும் கேட்போம். ஸோ இந்த ஒரு வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்க இந்த ஒரு வாரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் திவினேஷ் அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, நடிகர் தனுஷ் அவர்கள் சம்பளத்திற்காக மணிரத்னம் படத்தை ஒதுக்கியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் டைரக்டர்கள்ல ஒருத்தர் தான் மணிரத்னம். அவரோட படங்கள்ல நடிக்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட டைரக்டர் தனுஷை அப்ரோச் பண்ணி ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணலான்னு இருந்திருக்காரு. அதுல சாய் பல்லவியா ஹீரோயினா நடிக்க வைக்கலான்னு இருந்திருக்காங்க. கதையெல்லாம் சொல்லி ஓகே ஆன அப்புறம் தனுஷ் அவர்கள் இந்த படத்திலிருந்து விலகி இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா தனுஷ் அவர்களோட சம்பளம் தானாமா. தனுஷ் அவர்கள் இப்போ தமிழ் மட்டுமல்லாது பேன் இண்டியன் ஸ்டாராக உருவெடுத்திருக்காரு. தெலுங்குலையும் அவருக்கு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கிறதுனால அவரோட சம்பளத்தை கணிசமாக உயர்த்திருக்காரு. பட் இவங்க ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு சம்பளத்தை கொடுக்க முடியலங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தனுஷ் அவர்கள் அந்த படத்திலிருந்து விலகி இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் இவரோட படத்தில் நடிக்கணும் அப்படின்னாலே எல்லாரும் ஏங்கி வரிசையில் நிற்பாங்க. ஆனால் இன்னைக்கு மணிரத்னம் அவர்களோட படத்தை தனுஷ் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் பணத்துக்காக அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கு.